இந்த ஒரு சர்க்யூட்டை வச்சு நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான எல்இடி எல்லாம் ஈஸியா எரிய வைக்க முடியும். அது எப்படின்னு பார்க்கலாமா? டே 22 ஆஃப் நான் ப்ராஜெக்ட் பண்ண போறேன். பொதுவா இந்த மாதிரியான எல்இடிஸ்லாம் எரிய வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தேவைப்படும். அதாவது ஏசி கரண்ட்டை டிசி கரண்ட்டா மாத்துறதுக்காக. டிசி கரண்ட்டா எப்படி மாத்துவோம்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்ன்ற சர்க்யூட்டை வச்சு டிசி கரண்ட்டா மாத்துவோம். ஆனா இன்னைக்கு வந்து இந்த சர்க்யூட்டை வந்து நம்ம எப்படி மேக் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எல்இடிஸ்லாம் எரிய வைக்க டிரான்ஸ்ஃபார்மரே தேவையில்ல. இந்த சர்க்யூட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா ஏசி கரண்ட்டை குடுத்துட்டு, அதாவது இதுலேருந்து டிசி அவுட்புட் எடுத்து அதில டைரக்ட்டா எல்இடியை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்றது மூலியமா நம்மளோகிட்ட இருக்க எல்இடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈஸியா ப்ளோ பண்ண வைக்கலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த சர்க்யூட்டுக்கு ஏசி இன்புட் குடுக்கறதுக்காக 2 1/2 mm ஒயர் எடுத்துக்கிறேன். அந்த 2 1/2 mm இதோட இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, இதுக்கு நம்ம என்னென்ன காம்போனன்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏசி டு டிசி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் இதுக்கான டீட்டெயிலான வீடியோ அப்லோட் பண்றேன். இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க ஃபாலோ பண்ணிங்க.